சுழல் காப்போம். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார். அவர் விறகுகளை வெட்டி அதனை விட்டு சம்பாதிச்சு இருந்தார். ஒரு நாள் விறகு வெட்டும் போதும் கோடாரி ஆத்துக்குள்ளே விழுந்துருச்சு. ஐயோ, என் கோடாரி ஆத்துக்குள்ளே விழுந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அழுந்து இருக்க போதுதான் தேவதை அவர் முன்னாடி வந்து நிற்க, தம்பி ஏன் தம்பி அழுது கொண்டு இருக்கிறார்? அம்மா, என் கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துச்சுமா, கோடாரி இல்லாம தொழில் பண்ண முடியாதுமா. சரிப்பா, நான் உனக்கு ஒரு உதவி செய்யறேன். இது என்னோட கோடாரி இல்லம்மா. சரிப்பா, இறுதியா திரும்பியும் ஒரு வாய்ப்பு தரேன். இது என்னோட கோடாரி இல்லம்மா, என்னோட கோடாரி சாதாரண இரும்பு செஞ்ச கோடாரிமா. சரிப்பா, கடைசியா இறுதியா ஒரு வாய்ப்பு தரேன். இத என்னோட கோடாரிமா. தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. நான் தங்கத்தை கொடுக்கும் போதே நீ மயங்கல, நான் வெள்ளியை கொடுக்கும் போதே மயங்கல, அதனால அந்த 3 கோடாரி உனக்கே வச்சுக்கோங்கப்பா. சரிம்மா. பையனும் இதே தொழில் செஞ்சு வந்தார். அவருடைய பேரனும் இதே தொழில் வெஞ்சு வாழ்ந்து வந்தார். 100 வருஷம் கழிஞ்சிட்டு அவரோட பேரனும் ஆத்தங்கர ஓரத்தில் போய் விலகு முதன் கோடாரி ஆத்து வந்துச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னா அழுந்து இருக்க முதல் அதுக்கு அவன் தள்ளி போ பே பூதம். தம்பி, நான் தான் வனதேவதை. வனதேவதைனா அழகா இருப்பாங்க, நீங்க என்ன ரொம்ப கசிங்கமா இருக்கீங்க. தம்பி, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்க, அதை மட்டும் சொல்லு. ஐயோ அம்மா, என் கோடாரி ஆத்துக்குள்ள வந்துருச்சுமா, உதவிமா. சரிப்பா. ஐயோ அம்மா, நான் கோடாரி கேட்டா மண் சட்டி கடுப்பாரு மண்ணு கொண்டு வரீங்க. தம்பி, நீ ஃபர்ஸ்டே ஏன் என்ன கேவலமா இருக்குதுன்னு கேட்டீங்கல்ல, அது நான் செஞ்ச தப்பு தான் தம்பி. 100 வருஷத்துக்கு முன்னால உங்க தாத்தாவுக்கு ஒரு கோடாரிக்கு பதிலாக 3 கோடாரியை கொடுத்தேன். அதை வச்சுக்கிட்டு அவங்க பண்ண மரங்களை வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் தம்பி நான் இந்த கோடாரியை கொடுத்தேன், இந்த மம்மட்டியை கொடுத்தேன். நீங்க இதை வச்சு தொழில் கொள்ளுங்க தம்பி. சரிவா. என்னோட குடும்பம் இலவ தப்புபடி இருக்கா? இன்னிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமா? மரம் வளர்ப்போம், மரம் பெறுவோம். நாம் இன்னிலிருந்து உறுதிமொழி எடுத்து பார்ப்போம். மரம் வளர்ப்போம், மரம் பெறுவோம். உங்களை கூடி விட பெறுவோம். நன்றி, வணக்கம்.